குட் மார்னிங், வெல்கம் டு அ டே இன் மை லைஃப் vlog. எனக்கு வந்து டியூஸ்டே மார்னிங். எப்போவுமே அப்பா தான் மார்னிங் பஸ் ஸ்டாப்பில் என்னை ட்ராப் பண்ணுவார். இன்றைக்கி வேலை இருக்குன்னு வெளில போயிருந்தார். நீ சீக்கிரமாக கிளம்பி போன்னு அவர் என்கிட்ட சொல்லலை. பட் ஸ்டில் லேட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி நான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். பாதி வழியில் எதிர்க்க வந்து நான் உனக்காக தான் வந்தேன், ஏன் கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்டார். பரவாயில்ல, நான் நடந்து போயிடுறேன், நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அண்ட் தென் நான் போய் பஸ் பிடிச்சிட்டு சீக்கிரமாக கிளம்புனதுனால சாப்பிடல. ஸோ பஸ் ஏறினதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன் பஸ்ஸில். அண்ட் தென் கிளாஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் 2 பீரியட் அட்டென்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ண லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறதுனால ஐஸ்கிரீம் இருந்துச்சு. எனக்கு தேர்ஸ்டேலேருந்து இன்டர்னல்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாம கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறத எதை பற்றியுமே யோசிக்காமல் நான் பாட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு திரும்பி நான் அங்கே எங்கள் பிளாக்கு போகும்போது நல்லா மழை பெய்கிற மாதிரி பிளாக் க்ளவுட்ஸ்லாம் அப்போ தான் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் தென் எங்களுக்கு 3 பீரியட் இருக்கும் லஞ்சுக்கு அப்புறம். நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போது நல்ல மழை பெஞ்சிட்டு நாங்கள் பஸ்ஸுக்கு போகிற டைம், காலேஜ் எண்ட் ஆகிற டைம் மழை நின்றுச்சு. நாங்கள் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நான் மட்டும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் நான் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு மட்டுமே தேர்ஸ்டே இருக்க எக்ஸாமுக்கு எல்லா போர்ஷனும் நாளைக்கு மட்டும் வச்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால உட்காந்து ஏதாவது படிக்கலாம். மொத்தம் 2 யூனிட் இருக்குது. ஸோ ஒரு யூனிட் அட்லீஸ்ட் முழுசாக முடிக்கிறனோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு முடிக்கலாம். ஸோ தட் நாளைக்கு எனக்கு பேர்டன் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் டார்கெட். ஸோ உட்காந்து 1 hour கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சுட்டு உட்காந்து நல்லா படிச்சுட்ருந்தேன். யூனிட் 1 முக்கால்வாசி படிச்சுட்ருந்தேன். அண்ட் தென் 1 hourக்கு ஒரு 5 minutesக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் அப்பா வந்து தோசை ஊற்றி தரியாமா அப்படின்னு கேட்டார். ஸோ அதனால ஒரு 5 minutesக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிட்டு தோசை ஊற்றி அப்பாவுக்கு கொடுத்தேன். அம்மா எனக்கு வேண்டாம், நான் எனக்கு ஊற்றிக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு எனக்குமே ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 நல்லா இருந்துச்சு நடுவில். ஸோ 3 வந்து ஒரு குட்டி கிளிப் எடுத்துகிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாட்டி உட்காந்துலாம் படிக்கல, நடந்துக்கிட்டே படிச்சுட்டே இருந்தேன். ஒயிட் போர்டு இருக்கும் வீட்டில். ஸோ அந்த ஒயிட் போர்டில் வந்து எழுதி படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் ஒரு 12:30 வரைக்கும் படித்தேன். 12:30க்கு தான் நான் வந்து படுத்தேன். ஸோ படித்து தூங்கிட்டேன். அவ்வளோதான் என்னோடய vlog. இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.